இன்னொருத்தனை காலில் வந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்கு இருக்கா? ட்ரக் இன்ஸ்பெக்டர் யாரையும் பார்த்தீங்களா? பார்க்க வேண்டியது இருக்குது. பேரிக்க போடுங்க. என்னைக்கு போட போறிய? பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும். சந்தோஷமாக வெற்றி அடைந்து கிளினிக்கை போட்டுக்கா, என் படத்தையும் போட்டுக்கா, தொழில் உயரும். அந்த பணமும் சந்தோஷம். கர்மதாமிக்கு திருமணமாகி வாழ்க்கையில் அமைதி குறைவும் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? கால் வந்துட்டான். முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம். மருமகளை உங்களை பிடிச்சிருக்கானே? மகன் வந்து ஒன்று விட்டு ஒன்று தேடி அப்படி ஒரு பாட்டு என் காதில் காது. மாமா மாமா மாமான்னு ஒரு ஆள் வருது, ஊடால வருது. அதில் போய் மயங்கி மண்டையை பதி கொடுத்தான் பே. அதனால் இப்போ குடும்பம் குழம்பி போய் பிரிஞ்சு கிடக்கு. அங்கேருந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டுமா? கால் விட்டுருவோம். என்னண்ணே சும்மா தான் கையை மேலே போடுங்க. நீங்கள் உங்களை எரிஞ்சிடும் நினச்சிங்களோ? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருப்பா. இந்தாப்பா, உன் மகன் சொல்லுக்கு அடங்கி குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வைக்கிறேன். வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவில் வழக்கை பற்றி வெற்றி ஆக்கித்தாரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்கணும். சேர்த்து கர்மதாமிக்கு ஓசூர் தஞ்சாவூர் இவ்வளோ உத்தரவு ஓடி இருக்காங்க. ஓசூர் 3 உத்தரவு இருக்குது. ஓசூரில் யாரெல்லாம்ப்பா? ஓசூர் 3 பேர் இருக்கிய? 3 பேர் கால் வந்துட்டோம்மா. உனக்கு ஓசூராடா? அப்படியா? வைங்க. அது என்னது? சாதம். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். ஓசூர் பால் பண்ணை யார் வீட்டு பக்கத்தில் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கோ பால் பண்ணையா? பால் சம்பந்தமான தொழில் பால். அதான யார்? நீங்களா பார்க்கீங்க? முருகா கூப்பிடுறேன் வாப்பா. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சாதகம் எதுவும் வந்திருக்கா கையில்? ஒரு சாதகத்தில் பொருத்தம் சரியில்லை, பொய் சாதகம். அது மாட்டிக்கிறாங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி ஜனவரி அதுக்கு மேலே வரக்கூடிய சாதகம் தான் உண்மையான சாதகம். புரியுதா? அதில் உனக்கு நான் வெட்டியாக்கி சித்திரை மாதத்துக்கு உட்பட பூ வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தந்துருந்தேன். மங்களமாக எல்லாம் நடந்துடும். வேறு என்ன வேணும்? இல்லை சொன்ன கேட்க வைக்கிறேன். வரவே மாட்டேன். வர வைக்கிறேன். சந்தோஷமாக இரு. வெற்றியாக்கி தரேன். சரி சரி. பிறகு என்னைய பார்த்துப்போம். பாப்பா பால் பண்ண கால் ஏனே 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 என்னண்ணே சாமியை விட்டுட்டு இங்கே வந்து கூப்பிடு. என்னண்ணே நீங்கள் இந்தாப்பா எல்லாம் சந்தோஷமாக நடந்தாச்சு. இப்போ சாப்பிடாம போயிட்டுன்னு வச்சுக்கா. உங்க எங்கே இருந்தாலும் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்துடுவேண்ணா. தங்கப்பிள்ளை வண்டி வாகன தொழில் அடுத்து யார் வச்சுருக்கா? வண்டி வாகனம் சொந்தமாக
ஃபினான்சியல், ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் ஆரம்பிச்சிருக்கா? ஓசூரில் அங்காளம்மன் எங்க இருக்கு? அங்காளம்மன், அங்காளம்மன் கோவில் ஓசூர் எல்லையில் கால் வந்துட்டு வரலாம். யார் பையனா? புண்ணியம், பெரிய புண்ணியம். என்னடா வேணும் தம்பி? 2 வாரம் நீ காட்டுக்கணும். வா. IFS எழுதிருக்கேன். வாட்? IFS எக்ஸாம் எழுதிருக்கேன், பாஸ் ஆகும். நீ தொடாத. இப்போ வந்து இவன் ஏன் பேரன், நீ தொடக்கூடாது. சிக்கன் விடுறா. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான். ஃபாரஸ்ட் சர்வீஸ். எஸ். கண்ண முடி. பாஸ் ஆகிட்டேன். கால் விட்டு வா. இவன் அந்த சர்வீஸுக்கு போனால் என்னமெல்லாம் செய்யணுமோ அதை முதல்லையே மனத்துக்குள்ளே பயிற்சி பண்ணிட்டான். உண்மை இல்லையாடா? அது சொந்தமான எல்லா ரூல்ஸ் அண்ட் டெக்கரேஷன் அத்தனையும் படிச்சுக்கிட்டான். எக்ஸாமுக்கு படித்தது வேறு, அந்த ஜாப்புக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன உண்டோ அத்தனையும் ஓகே பண்ணிட்டேன். உண்மையா? கால் வந்துட்டுவான். ஐஎஃப்எஸ் கடை. கவலைப்படாத. எவ்வளோ பெரிய பாக்கியவான் நீ. சந்தோஷமாடப்பா. இந்தாடா தம்பி, ஐஎஃப்எஸ் ஆகி என்னையை பார்க்க வருவாய். யூனிஃபார்மோடு என்னையை பார்க்க வரணும்டா. வெற்றி உண்டு. இந்தாப்பா, அடுத்த கேள்வி கேட்க மாட்டேங்க. கடன் பட்டிருக்கியா? அதை பற்றி பேசாண்டமா? இந்தா கடன் தீர்ந்தாச்சு. அவனை திருதி தரேன். அவன் போட்டாலும் கொடுத்துப்போம். 3:30 பாரு. ஓ பாப்பா, காலில் வந்துட்டு வாங்க. யாராவது ஒருத்தன். என்ன இது பொம்பளை பிள்ளைய பற்றி யாரும் கேட்க வந்துருக்கீங்களா? பெண்மகளை பற்றி நீ யாரை கேட்க வந்திருக்க? வாரிசு. பொம்பளை பிள்ளை தான் பேசுவோம். நேற்றுக்கிட்டியா? ஏற்கனவே பொம்பளை பிள்ளை இருக்கோ? வாரியா? ஆம்பளை பையன். ஆம்பளை பையனை பெற்று தர்றதே ஒரு பொம்பளை தான். போய் உள்ளே கற்பனை பற்றியா? காலில் வந்துட்டுவான். வாடா தம்பி வா. கண்ணமுடி. உன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்க. உனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு எடுத்து சொல்லிட்டேன். ஆனால் கர்ப்பப்பையில் எந்த ஒரு குறையும் இல்லை. 2 குழந்தைகளுக்கு இந்த பிறவியில் உனக்கு பாக்கியம். ஒரு ஆம்பளை ஒன்று, ஒரு பொம்பளை ஒன்று. முதல் பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். கொஞ்சம் கூட வாக்கு தவறாமல் என் பேர் வச்சுருவியா? மாற்றம் இல்லையா? கால் வந்துட்டுவான். அப்படித்தான். இப்போ பார்த்தியா, சாமி வாக்கு கொடுத்து குழந்தைய கொண்டு வந்தான். பார்த்தியா பார்த்தியா நீ? அதே மாதிரி உன் குழந்தைங்க கொண்டு வருவேன். நான் வாழ்த்தி தருவேன். வெற்றி எடுத்து போ. தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? ஓசூர். தொழில் பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? உடம்பு இல்லையா? வெற்றிவேல் முருகனுக்கு என்னங்க வா. நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு, வீரியம் குறைவு இருக்கு. இதனால அப்பப்போ தூங்கும் போது திடீர்னு கையை ஓதுறது மாதிரி ஃபீலிங் இருக்கு. இதை குணமாக்கிட்டோம்னா நீ நல்லா ஆயிடுவேன். கால் வந்துட்டு வா. வா. பழனிமலை முருகனை 2 முறை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு என்னையை பார்க்கவா. உன்னையை நான் குணமாக்கிட்டேன். இன்னையிலிருந்து மாற்றம் அடைவாய். வேறு என்ன வேணும்? காசு நான் தந்துட்டேன். நல்லா இருக்கு. என்னண்ணே கூப்பிடாமலே வந்து நிற்காம பாருங்க. ஆம்பளை கண்ண முடிக்கா வந்துட்டல. வந்தவனை ஏமாற்ற கொடுமாட்டா நம்ம. அப்பா குபேர சம்பத்து பெறுவாய். கடன் தீரும். வெற்றி வெற்றி ஆக்கி தரேன். யூடியூப்